வணக்க நண்பர்களே. லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகத்தால் மக்களிடையே பிரபலமாக அறியப்பட்ட பிரபல ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றவுடனே முன்னாள் அரசு பற்றி நான் வெள்ளை அறிக்கை விட போறேன்னு சொன்னது துணிச்சலின் உச்சம் என்றும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் கூட பணியாற்ற காத்திருக்கிற அமைச்சரவையில் இருந்த அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்கள் யாரும் தப்பு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். நானும் மக்கள் பணத்தை ₹1 கூட எடுக்க மாட்டேன். என் கூட வேலை பார்க்குறவங்களையும் அதுபோல் ஊழல் பண்ண விட மாட்டேன். அப்படி நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலான்னு சொல்லி யாருக்காவது எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை இப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் எல்லோருக்கும் ஓப்பனாக எச்சரிக்கை விட்டது மக்களிடையே ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பிரபல ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் தெரிவிச்சிருக்காரு. சகாயம் ஐஏஎஸ் பல மாவட்டங்களில் கலெக்டராக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சியராக வேலை பார்த்தபோது தான் மக்களிடத்தே ரொம்பவே பிரபலமானார். அதாவது கிரானைட் ஊழலை வெளியே கொண்டு வந்தார். அதனால் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி பிரபல சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய மக்களுக்காக தன் மக்கள் பணியை செய்கிறேன்னு சொல்லி அந்த ஊழலெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். அதனால் மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இளம்பெண்கள் மத்தியிலையும் சகாயம் ஐஏஎஸ்னா ஒரு தனி மரியாதை இருக்கும். அரசாங்க அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டார் சகாயம் ஐஏஎஸ். நேர்மையான அதிகாரி, ஊழலுக்கு எதிராக நின்றவர், பொதுமக்களுடன் நேரடியாக பழகியவர் என்று பல விதங்களில் பாராட்டப்படுவர் தான் இந்த சகாயம் ஐஏஎஸ். இப்போ இவர் விஜயை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் கூட நீங்கள் இணைவீங்களா, தாவேக கட்சியில் இணைய போறீங்கன்னு சொல்லி ஒரு சில நிருபர்கள் கேட்டதற்கு நான் மிகச் சிறியவன், எனக்கு சமூக பணி மக்கள் பணினா அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலயமா கூடிய சீக்கிரமே தாவேக கட்சி சார்புள்ள திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்புள்ள சகாயம் ஐஏஎஸ் போட்டி போடுவார்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வெளிவந்தவன உள்ளன. புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களை வெகுவாக பாராட்டி பேசியதால் கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ராஜினாமா செஞ்ச பிறகு அந்த தொகுதியில் தாவேக சார்பில் சகாயம் ஐஏஎஸ் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதன் மூலம் கட்சிக்குள்ளே அதாவது எம்எல்ஏவைக்கு அதன் பிறகு அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. தாவேக தொண்டர்களில் பெருவாரியான தொண்டர்கள் ஊழல்காரை படியாத சகாயம் ஐஏஎஸ் அவர்களை விஜய் அவர்கள் விட்டுறக்கூடாது. தன்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா பண்ணும் பொழுது சகாயம் ஐஏஎஸ் அவர்களை போட்டி போட வைத்து தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற வைத்து தன்னுடைய ஊழலற்ற ஆட்சியில் அவருக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறதா தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வரதையும் கேட்க முடியுது. இந்த சந்தோஷமான சூழ்நிலையில் தாவேக கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த முக்கியமான கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து முதல்ல விஜய் அவர்களுக்கு ஒரு கண்டனம் வந்திருக்கு. அது என்ன கண்டனம்னா, இப்போது தமிழ்தாய் வாழ்த்து 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இனியும் அது நடக்கக்கூடாது. இது கவர்னர் மாளிகை மூலமாக ஏற்பாடு செய்த ஃபங்க்ஷனுங்கிறதால இதில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்து தள்ளப்பட்டிருக்குங்கிறதால இனிமேல் விஜய் அவர்கள் இதுக்கு அனுமதிக்கக்கூடாது. சட்டமன்ற நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல வைக்கணும், அதன் பிறகு தேசிய கீதத்தை வைக்கணும். இதுதான் தன்னுடைய நிலைப்பாடு, நம்ம பாரம்பரியமும் அதான்னு சொல்லி கண்டனத்தோட அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் அலட்சியம் செய்யாமல் அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி இது எல்லாம் சேர்ந்து தான் ஆதரவு கொடுத்து தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. அதனால் அவங்களுடைய கண்டனத்துக்கு ஆளாகிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த 3 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்குது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. பிஜேபியுடைய மரபு, பிஜேபியோட தாக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதால தான் நாங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதால தான் நாங்கள் தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த வகையில் இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டால் கண்டிப்பாக கண்டனத்தோடு விடாமல் அவங்க ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து எந்தவித ஆட்சேபனைக்கும் விஜய் அவர்கள் ஆளாகக்கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் தமிழக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் ஒலிக்க வேண்டும், அதன் பிறகுதான் தேசிய கீதம் ஒலிக்க வேண்டும். அதற்குண்டான விபரத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பது போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனத்தோடு அறிவுரை சொன்னது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிரபல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தாவேக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளில் சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.